நம்ம சேனல் பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நேற்று எங்கள் மேரேஜ் ஆனிவர்சரிக்காக நான் ஒரு 3 சிம்பிள் ரெசிபீஸ் பண்ணேன். அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ரெசிபி saffron கேசரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேன் சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் உருகினதும் ஒரு 10 முந்திரி 10 திராட்சை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதே பேனில் நான் 1/2 கப் அளவுக்கு ரவா சேர்த்துக்கிறேன். ரவையை நல்லா வாசனை வர்ற அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. ரொம்ப வறுத்துட்டிங்கன்னா கலர் மாறிடும். ஸோ வறுத்ததுக்கப்புறம் இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே பேனில் நான் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். 1/2 கப் அளவுக்கு தண்ணி கரெக்டாக இருக்கும். நீங்கள் ரொம்ப தண்ணி சேர்த்திங்கன்னா நம்ம சர்க்கரை சேர்க்கும் போது தண்ணியாகிடும் கேசரி. இப்போ இது நல்லா கொதிக்க விடுங்க. இது கொதிக்கிற நேரத்துக்குள்ளே நான் ஒரு பிஞ்ச் ஆஃப் குங்குமப்பூவில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுக்கிறேன். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம வறுத்து வச்ச ரவையை இதை கூட சேர்த்துக்கலாம். ரவை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ரவா நல்லா வெந்துடுச்சு. நான் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட சர்க்கரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கேசரி நல்லா திக்காகும் போது 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்ச குங்குமப்பூவை அதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், saffron கேசரி ரெடி ஆயிடுச்சு. நான் எந்த ஃபுட் கலர்ஸும் யூஸ் பண்ணல. உங்களுக்கு வேணும்னா நம்ம தண்ணி கொதிக்க வைக்கும் போது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க நெக்ஸ்ட் ரெசிபி பார்க்கலாம். நெக்ஸ்ட் ரெசிபி ஈஸியாக வெனிலா ஐஸ்கிரீம் வீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 1 கப் அளவுக்கு நான் ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் இருந்தால் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஹேண்ட் மிக்சர் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் ஒரு 3/4 கப் அளவுக்கு கண்டென்ஸ்ட் மில்க் எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். ஹோம்மேட் கண்டென்ஸ்ட் மில்கோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நீங்கள் ஓவராக பீட் பண்ணிங்கன்னா ஐஸ்கிரீம் ஸ்மூத்தாக இருக்காது. எண்டில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு பீக் மாதிரி வரும். அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணால் போதும். நான் இப்போ ஒரு 2லேருந்து 3 ட்ராப்ஸ் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5லேருந்து 6 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்திங்கன்னா வெனிலா ஐஸ்கிரீம் ரெடி. வாங்க நெக்ஸ்ட் ரெசிபி பார்க்கலாம். பச்சைப்பருப்பு லட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ பேன் சூடாக இருந்தோம். நான் 1 கப் அளவுக்கு பச்சைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் நல்லா இதை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஹை ஃப்ளேம் வச்சு பண்ணிங்கன்னா கரிஞ்சிரும். ஸோ லோ ஃப்ளேமில் நல்லா இதோட வாசமும் கலரும் லைட்டாக மாறுற அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு வருந்த உடனே இதை தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சு நல்லா ஆற வச்சுருங்க. இப்போ அதே பேனில் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் உருக்கிக்கிறேன். நெய் உருகினதும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடிசா நறுக்கின முந்திரி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு முந்திரியை நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. வருந்ததும் இதை அப்படியே தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ நான் ஒரு மிக்ஸி ஜாரில் 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். 2 தோல் நீக்கின ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா பொடிசாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்தளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கோங்க. இப்போ அதே மிக்ஸி ஜாரில் நம்ம ஆற வச்ச பச்சை பருப்பை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சதுக்கப்புறமா இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன். அது கூட நம்ம அரைச்ச சர்க்கரையும் இதை கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே நம்ம உருகி வச்சுருக்கிற முந்திரி நெய் இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெய் கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே நீங்கள் ஊற்றினா தான் உங்களுக்கு லட்டு பிடிக்கிறதுக்கு வரும். இப்போ எல்லா நெய்யும் இந்த மாதிரி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம லட்டு பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம்.
ஸோ இப்போ வந்து உங்களுக்கு லட்டு பிடிக்க வரலன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட நெய் உருகி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், மூங் தால் லட்டு ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபீஸ்லாம் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.